இந்த போர்டெல்லாம் நீங்கள் நடத்தணும் தமிழ்நாட்டில்னா நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டை பர்மிஷன் வாங்கணும். இந்த பர்மிஷன் கொடுக்கறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 25 லட்ச ரூபா புரிஞ்சுங்களா. அந்த 25 லட்ச ரூபா இல்லாமல் வருஷம் அதை ரெனியூவல் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க. ஏற்கனவே இருக்க திமுக பார்ட்டி ஃபண்டுக்கு. யார் வேணாலும் வந்து இந்த கட்சிக்கு வரலாம் அப்படின்றது தான் நேற்று அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் வந்து ரொம்ப தெளிவாக சொன்னார். வித் ரிகார்ட் டு ராகுல் லாரன்ஸ் ஆல்சோ. இன்னைக்கு திருச்சி கிழக்கில் வந்து தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பம் ஏன்னா டிரான்ஸ்பரண்டான கட்சி புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு எடுக்கிற ஒரு விண்ணப்பமும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோகிராஃபர் வேலை எடுக்கணும்னா கூட முன்னாடியான அமைச்சர் அவங்களே வச்சுக்கலாம், பிஆர் அவங்களே வச்சுக்கலாம் புரிஞ்சுக்கலாம். அதை கூட டிஎன்பிசியில் கொடுத்து எடுக்கிறாங்க அப்படின்றது போது ஒரு ஜெனியூனாக வந்து இட் ஷுட் ரீச் த என்டையர் கம்யூனிட்டி அப்படின்றது தான் வந்து அவங்க பார்க்குறாங்க. அவர் வந்து எஃப்எல்ஓபின்னு அவரை நான் எப்பவுமே கூப்பிடுவேன், ஃப்ளாப்புன்னு. ஓகே, ஃபெயிலியர் லீடர் ஆஃப் அப்போசிஷன் புரிஞ்சுங்களா. அவர் போர்டை வச்சுக்கிட்டு வேற நிற்கிறாரு. அவனே வாயை துறங்க சிஎம்மா. என்னதான் இருந்தாலும் தாவேக்கா அரசு மீது விமர்சனம் இருந்தாலும் பல பேர் வந்து இப்போ சிபிஎஸ்சி ஸ்கூலில் சங்கத்தவர் அவங்க அதுக்கப்புறம் லாரி உரிமையாளர்கள் இவங்கெல்லாம் பாராட்டுறாங்களே, எந்த லஞ்சமும் இல்லாமல் எங்களை ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க அப்படிலாம் இந்த பாராட்டை எப்படி பார்க்குறது சார்? சார் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அட்மிஷனுக்கு ஒரு நீங்கள் வந்து என்ஓசின்னு ஒன்று வாங்கணும். ஆக்சுவலாக என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மாற்றுறீங்க, இல்லைன்னா ஐசிஎஸ்சி போர்டு. இப்போ சிபிஎஸ்சி மட்டும் தான் வந்து தேங்க் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஐசிஎஸ்சிக்கு தனியாக வந்து இது இல்லைன்னு நினைக்கிறேன். ஐசிஎஸ்சி, ஐஜிஎஸ்சி, ஐபி இந்த மாதிரி ஏகப்பட்ட போர்டு இருக்குது. இந்த போர்டெல்லாம் நீங்கள் நடத்தணும் தமிழ்நாட்டில்னா நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டை பர்மிஷன் வாங்கணும். இந்த பர்மிஷன் கொடுக்கறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 25 லட்ச ரூபா புரிஞ்சுங்களா. அந்த 25 லட்ச ரூபா இல்லாமல் வருஷம் அதை ரெனியூவல் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க. ஏற்கனவே இருக்க திமுக பார்ட்டி ஃபண்டுக்கு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வாங்கிட்டு இருந்த நிலைமையில எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுங்களா. எல்லாருமே வந்து அன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் அவங்க வெளியில் வந்து ஒருத்தர் 2 பேர் கிடையாதுங்க, அவங்க அசோசியேஷன் வந்து தேங்க் பண்ணியிருக்காங்க. அவரும் வந்து பிடபிள்யூடியில் வந்து எனக்கு எந்த பார்ட்டி ஃபண்டும் வேணாம், ஒன்றும் வேணாம், நீ ஒழுங்காக ரோட போடு, ஒழுங்காக இது பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொன்னதுனால அவங்களே வந்து பாராட்டுறாங்க புரிஞ்சுங்களா. எல்லா சைடுமே நீங்கள் வந்து பாருங்க, இன்னைக்கு அமைச்சர் ரமேஷை நீங்கள் எடுங்க, திமுக தொழில் பாதிக்கிறதுனாலதான் இப்படி விமர்சனங்களை வைக்கிறாங்க. கண்டிப்பா வந்து திமுக இதனால பெரிய பாதிப்பு தானே உங்களுக்கு புரிஞ்சுங்களா. இன்னைக்கு வெளியில வந்து விமர்சனம் வைக்கிறவங்களே வந்து பாத்தீங்கன்னா திமுக நாங்க எங்கள்கிட்ட காசு வாங்கினாங்க அப்படின்றாங்க புரிஞ்சுங்களா. இங்க காசு வாங்காம இது கொடுக்குறாங்கன்றாங்க. ஸோ தட் மேக்ஸ் எ வெரி பிக் டிஃபரன்ஸ் தானே உங்களுக்கு. அதனால அதுவே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு திமுகவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்களின் இப்போ யாருமே வந்து தாவேக்காலேருந்து யாருமே ஓட்டு கேட்க வேணாம், மக்களே அவங்க வந்து ஓட்டு கேட்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசோசியேஷனும் சொல்லுது, ஒரு ஸ்கூலும் சொல்லுது, ஒரு ஸ்கூல்லையும் சொல்லுவாங்க இந்த வாட்டி நம்ம லஞ்சம் வாங்கலன்னு. ஏன்னு கேட்டிங்கன்னா அமைச்சர் ராஜ்மோகனை வந்து நான் அவங்க எல்லாம் பார்த்து சந்திச்சப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பட்டியலில் சொல்கிறீங்க 25 லட்ச ரூபா நாங்கள் எப்படி கொடுப்போம் அப்படின்ட்டு இருக்காங்க. யாருங்க கேட்டால் 25 லட்ச ரூபா கொண்டு வாங்க எல்லாத்தையும் நான் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன்ட்டாரு புரிஞ்சுங்களா. ஏன்னா ஸ்ட்ரிக்டாகவும் நடத்துறாங்க. நீங்க ஸ்கூல்ல வாங்குற காசை வந்து நீங்க என்ன வாங்குறீங்களோ டிஸ்பிளே பண்ணணும்னு சொல்லிட்டாங்க புரிஞ்சுங்களா. இவங்க 25 லட்ச ரூபா இங்க அவங்க பாக்கெட்ல இருந்தா கொடுக்க முடியும் புரிஞ்சுங்களா. அதனால பிளாக்ல வாங்கி தான் கொடுப்பாங்க ஓகேங்களா. ஸ்கூல்ல இருந்து அந்த பசங்கள்ட்ட தான் வாங்குவாங்க மிஸ்லேனியஸ் ஃபீஸ், அந்த ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு ஆளுக்கு 2500 ரூபா கொடுங்க, 3000 ரூபா கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கி அதை வந்து இவங்கள்ட்ட லஞ்சமா கொடுத்துட்டு இருப்பாங்க. இதை கேட்ட உடனே அமைச்சர் ராஜ்மோகன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இங்க வாங்க மொத்தமா எல்லாரும் எத்தனை பேர் இருக்கீங்க வாங்க 3500 பேரா வாங்க எல்லாத்துக்கும் கையெழுத்த போட்டு மொத்தமாக அனுப்பிச்சு விட்டாங்க பார்த்தீங்களா. தட் மேக்ஸ் அ பிக் டிஃபரன்ஸ். ஏன்னா கரப்ஷனுங்கிறத இந்த கவர்மெண்ட்டே இட்ஸ் வித்தவுட் கரப்ஷன் புரிஞ்சுங்களா. அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏற்கனவே வாங்கி பழகினவங்க கையில் வந்து சூட போட்டு 2 வழி தெரிஞ்ச பிறகு தான் அவங்க கொஞ்சம் அடங்குவாங்க புரிஞ்சுக்கலாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கெங்கன்னா இருக்கணும் மக்களும் சேர்ந்து இதுக்காக உழைங்க புரிஞ்சுங்களா. நம்ம எல்லா இடத்துலையும் வீடியோ எடுத்துகிட்டு போங்க, எவன் வேணால் லஞ்சம் கேட்குறானோ நீங்கள் ஃபோட்டோ எடுத்து போடுங்க, நான் சிஎம் செல்லுக்கு வந்து நீங்கள் அமுச்சு விடுங்க புரிஞ்சுங்களா. ஏன்னா உங்களால் டிஸ்பிளே பண்ண முடியலன்னா சிஎம் செல்லுக்கு அமுச்சு விடுங்க, இங்கே இடத்துல லஞ்சம் வாங்குறாங்க, இங்கே லஞ்சம் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து அமுச்சு விடுங்க, ஃபோட்டோ எடுத்து அமுச்சு விடுங்க. உங்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து சிஎம் இமெயில் ஐடிக்கு நீங்கள் அனுப்புங்க புரிஞ்சுங்களா. அங்கேருந்து டிவிஎஸ்சி ஃபார்வர்டாகவும் அங்கே டிவிஎஸ்சிலேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படிங்கிறத மக்களுக்கு நான் வந்து நம்பிக்கை தெரிவிக்கிறேன். ஓகே சார், நீங்களும் தாவேக்கா அமைச்சர் சில பேர் சந்திச்சுன்னு சொல்லியிருக்கீங்க, அவங்க நடவடிக்கைகள் எப்படி சார் இருக்குது? ரமேஷ் அவர்கள் நடவடிக்கைகள்
போய் களத்தில் இறங்கி பணியாற்றுறதோ இதெல்லாம் இளம் அமைச்சர்களாக இருக்காங்களா, அவங்க நடவடிக்கைகள் எப்படி இருக்கு சார்? என்ன சொன்னாங்க, நீங்க என்ன பேசுனீங்க? இல்ல, அவங்க எல்லாமே வந்து நம்ம பேசுனது வந்து நான் வந்து வாழ்த்து மட்டும் தான் தெரிவிச்சுட்டு வந்தேன். நம்ம ஒன்றும் இதான் இல்லை. பட் ஆனால் எல்லாருமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிறாங்க, ரொம்ப அட்டென்டிவாக இருக்கிறாங்க, ரொம்ப பணிவாக இருக்கிறாங்க. புரிஞ்சுங்களா? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு அமைச்சர் ரமேஷ் வந்து ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிருந்தாப்புல. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க அதிமுக எம்எல்ஏவோட பேரை போடாமல் விட்டுட்டாங்க அப்படின்றதுனால கூப்பிட்டு அந்த மாதிரிலாம் எந்த கட்சினா கிடையாது, அவங்க பேரை நீங்கள் தொகுதி எம்எல்ஏ பேரை நீங்கள் கண்டிப்பாக போடணும்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு நான் வருத்தம் தெரிவிச்சதுன்னா வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, அவரை கூப்பிட்டு வருத்தம் தெரிவிச்சு ஓகேங்களா, நீங்கள் ஐயோ இதுவும் வருத்தம் தெரிவிச்சது ஒரு அமைச்சர் வந்து எம்எல்ஏ கூப்பிட்டு வருத்தம் தெரிவிக்கிறது வந்து இதுனா வந்து ஒரு அரசியல் பண்பே மாத்துது அப்படிதான் நான் சொல்லுவேன். அதெல்லாம் ஆமா, புரோட்டோகாலுன்னு அது ஒரு புரோட்டோகாலு, அது எதுக்கும் வேலைக்கு ஆகாது. ஓகேங்களா, கூடிய சீக்கிரத்துல வந்து பாத்தீங்கன்னா அது சென்னையிலேருந்து அவர்கள் மிக அருகில்னு சொல்லி புழலுக்கு போயிடுவாங்க. ஓகேங்களா, இல்ல ஒரு மீம்ஸ் பாத்தீங்கன்னு தெரியல, நீங்க சொன்ன இன்சிடென்ட் ரமேஷ் அவர்கள் வந்து அந்த மன்னிப்பு கேட்டு 2 பேர் ரிப்பன் கட் பண்ற மாதிரி, அவரும் அதிமுக அமைச்சர் ஏற்கனவே எம்எல்ஏ ரிப்பன் கட் பண்ற மாதிரி, மேல வந்து விளக்கு பத்துக்கு 2 சண்டை, இது பசங்க இல்ல. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்போதுமே நம்ம வந்து மேலே ஏறிட்டோம்னு நினைக்க கூடாது. அதுதான் வந்து தலைவர் சிஎம் சார் வந்து எப்போதுமே சொல்லுவாரு. அவரோட பணிவு வந்து பாத்தீங்கன்னா எல்லா அமைச்சர்களுக்கும் இருக்கு, எல்லா எம்எல்ஏக்கும் இருக்கு, நாளைக்கு வரப்போற எல்லா மேயருக்கும் எல்லா கவுன்சிலருக்கும் இருக்குங்கிறத நான் வந்து தெரிவிக்கிறேன். ஏன்னா எப்போதுமே விஜய் சார் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பணிவானவர். அதே பணிவு வந்து மொத்த கட்சியிலும் இருக்கு. இப்ப திமுக எப்படி மொத்த அடாவடி அப்படிம்பாங்க, நல்லா இப்படி ஆயிட்டாங்க. அந்த மாதிரி அந்த அடாவடிக்குன்னா அடாவடி தான் வரும். இங்க முதலமைச்சர் பணிவா இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு வரப்போற கவுன்சிலர் வரைக்கும் பணிவா தான் இருப்பாங்க. இப்போ ஏற்கனவே சொல்லுவாங்களா, விமர்சனம் இருக்கும் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தாவைக்க மேல, என்னப்பா கட்டமைப்பு சரியில்லை, அது சரியில்லை அப்படிலாம் சொல்லுவாங்க சின்ன பசங்க அப்படிலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் பாத்தீங்கன்னா மத்த கட்சியில இருந்து வராங்களே, அவ்வளவு எக்ஸ் எம்எல்ஏ எக்ஸ் அமைச்சர், சனிக்கிழமை அங்க போயிருவீங்க, யார் யாருன்னா நிக்கிறாங்க, யார் யாருன்னா கேட்ட நல்லா வரும் அப்படின்னு விமர்சனம் பண்ணவங்களும் உள்ள போறாங்க, கட்சிக்குள்ள போறாங்க. ரீசெண்டா வர விஜயபாஸ்கர் எல்லாம் உள்ள தாவைக்கால சேர போறா சொல்றாங்க. இந்த சனிக்கிழமை அப்படி என்ன மாதிரி யார் சேர போறாங்கன்னு ஒவ்வொரு சனிக்கிழமைக்கு ஆர்வமா இருக்கு. இந்த சனிக்கிழமை யார் வர போறா, அடுத்த சனிக்கிழமை யார் வர போறான்னு. இது எப்படி பாக்குறீங்க? ஒரு கட்டமைப்பு வலுவா இருக்கு, மாற்றம் ஒண்ணுதான் மாறாதது சார். ஓகேங்களா, ஏன்னா தெரியும் தாவேக்கா சம்பாதிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டே உள்ள வராங்கல்ல. இல்ல, அதாவது என்னன்னு, தாவேக்காட்ட போனா சம்பாதிக்க முடியாதுன்னு தெரியும், வெளியில இருந்தாலும் சம்பாதிக்க விட மாட்டாங்கன்னு தெரியும். நம்ம திருந்துறதுதான் ஒரே வழின்றதுனால நீ வெளியில இருந்தீங்கன்னா சம்பாதிக்க விட மாட்டேன், உள்ளுக்குள்ள வந்தீங்கன்னா சம்பாதிக்க கூடாது. ஓகேங்களா, சரி ரைட்டு, இப்பயும் நம்ம துண்டு போட்டே வாழ்ந்துட்டோம் அப்படின்றதுனால வந்து அதாவது தாவேக்கா சைடு வந்து பாத்தீங்கன்னா உண்மையில டு பி வெரி வெரி ஃப்ராங்க், ஃபில்டர் பண்ணி தான் ஆளுங்களை எடுக்கிறாங்க. ஆமா, இது எல்லாம் சொன்ன ஓகேங்களா. அதாவது இந்த லஞ்ச ஊழல் கேஸ் இருக்கிறவங்களெல்லாம் எடுக்கிறது இல்லை தாவேக்கால. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சமயத்தில் வந்து குரூப்பாக வரது போது வந்து பார்த்தீங்கன்னா 1-2 நடுவில் நுழைஞ்சிருது, புரிஞ்சுக்கலாம். ஆனால் நான் வந்து எனக்கு ஆமாம், அதாவது அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து பார்க்கும்போது ஃபில்டர் பண்ணி தான் ஒருத்தரையும் வந்து தாவேக்கால எடுக்கிறாங்க. அப்படியே குரூப்பாக வரும்போது 1-2 பேர் நுழைஞ்சாலுமே வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய மதிப்பு கொடுக்க மாட்டாங்கங்கிறது தான் வந்து என்னோட எண்ணம். அதே மாதிரி தான் தாவேக்கா வந்து செயல்படும்ங்கிறத நான் நம்புறேன். சனிக்கிழமை விஜயபாஸ்கர் வந்து சேர்ந்தார் அப்படின்னா, விஜயபாஸ்கர் அதிமுக ராலிமலை தொகுதி 2 பேர் இருக்காங்களா விஜயபாஸ்கர்ல? ராலிமலை தொகுதி விஜயபாஸ்கர் சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க. எம்ஆர் விஜயபாஸ்கர் இருக்காரு, விராலிமலை விஜயபாஸ்கர் இருக்காரு, அதிமுக தான் சார். ஆமா சார். இப்போ திருப்பி தாவேக்கா விராலிமலை தொகுதி நின்னாருன்னா வெற்றி கன்ஃபார்ம் தெரியும். ஏன்னா தொகுதியில் அவர் வந்து அசைக்க முடியாத ஆள் தான். இன்ன வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தாவேக்கா யாருன்னா வந்து சேர்ந்தாங்களோ, ரிசைன் பண்ணிட்டு வந்து சேர்ந்தாங்களோ, இன்ன வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஊர்ஜிதமான இது வந்து எதுக்குமே யாருக்குமே கொடுக்கல. உங்க தொகுதியில நீங்களே நிப்பீங்க அப்படின்றத அவர் சொல்லவே இல்லை, புரிஞ்சுக்கலாம். இன்ன வரைக்கும் எந்த விதமான கமிட்மெண்ட்டுமே யாருக்குமே கொடுக்கல. அதையாச்சும் ஊடகம் வந்து எல்லா ஊடகமும் ஒத்துக்குது. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துல வந்து அந்த இடத்துல திரும்ப தாவேக்கா ஜெயிக்கிறது ஒரு நல்ல உறுதியான வாய்ப்பு அப்படின்றத நான் சொல்லுவேன். உங்கள் பார்வை திருச்சி கிழக்குல வந்து யார் நிற்பா? ராலிமலை தொகுதி யாரோ தெரியல, திருச்சி கிழக்குல வந்து ராகவா லாரன்ஸ் நிற்கிறதா சொல்றாங்க தாவேக்கா சார்பா. அதுக்கப்புறம் சில பேர்கள் அடிப்படுது,
ஆனா முக்கியமான புள்ளி வந்து ராகவா லாரன்ஸ் சார் நிக்க போறாருன்னு. நான் அதை பத்தி கருத்து சொல்ல விரும்பவில்லை. ஏன்னா இன்ன வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா யார் வேணாலும் வந்து இந்த கட்சிக்கு வரலாம் அப்படின்றது தான் நேற்று அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் வந்து ரொம்ப தெளிவா சொன்னாரு. வித் ரிகார்ட் டு ராகவா லாரன்ஸ் ஆல்சோ அப்படின்றது சொன்னாரு. இந்த திருச்சி கிழக்க பொறுத்த வரைக்கும் நான் வந்து வாக்காளர் ஆஃப் திருச்சி கிழக்கு, புரிஞ்சுங்களா? நான் வந்து 2021 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சட்டமன்ற உறுப்பினருக்காக போட்டி போட்டிருக்கேன். ஆனால் ஜெயிச்சதில்லை, புரிஞ்சுங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திருச்சி கிழக்கில் வந்து தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பம், ஏன்னா டிரான்ஸ்பரண்டான கட்சி, புரிஞ்சுங்களா? இன்னைக்கு எடுக்கிற ஒரு விண்ணப்பமும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோகிராஃபர் வேலை எடுக்கணும்னா கூட முன்னாடியான அமைச்சர் அவங்களே வச்சுக்கலாம், பிஆர்ஓ அவங்களே வச்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். அதை கூட டிஎன்பிசியில் கொடுத்து எடுக்கிறாங்க அப்படின்ற போது ஒரு ஜெனியூனாக வந்து இட் ஷுட் ரீச் த என்டையர் கம்யூனிட்டி அப்படின்றது தான் வந்து அவங்க பார்க்குறாங்க, புரிஞ்சுங்களா? அப்படிங்கும்போது இன்னைக்கு திருச்சி கிழக்குக்கு விண்ணப்பம் வாங்காமல் வந்து கேண்டிடேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஏற்கனவே வந்து நம்ம தளபதி விஜய் சார் வந்து ஏற்கனவே வந்து ரொம்ப கிளியராக சொல்லிட்டாரு. ஏன்னா திருச்சி கிழக்கில் எங்களுக்கு இருக்க ஒரே பெருமை என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் சுற்றுப்பயணம் ஆரம்பிக்கும் போது வந்தது திருச்சி கிழக்குக்கு, புரிஞ்சுங்களா? இன்னைக்கு நன்றி சொன்னதுக்கு வந்ததுன்னு திருச்சி கிழக்கு தான், புரிஞ்சுங்களா? ஸோ திருச்சி கிழக்குக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. அதில் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, இங்கே எனக்கு பதிலாக வர வேட்பாளர் வந்து மண்ணின் மைந்தனாக தான் இருப்பார் அப்படின்னாரு, புரிஞ்சுங்களா? மண்ணின் மைந்தன், அதாவது திருச்சி கிழக்கோட மண்ணின் மைந்தனாக இருப்பா அப்படின்ட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நாங்கள் 2.25 லட்சம் வாக்காளர் இருக்கோம். அந்த மண்ணின் மைந்தன் யாராக இருக்கு சார்? மண்ணின் மைந்தன் நீங்க சொல்ற லிஸ்ட்ல நீங்களே செக் பண்ணிக்கோங்க. மண்ணின் மைந்தன் 2.25 லட்சம் ஓட்டர் லிஸ்ட் பொறுத்தவரை ஏற்கனவே தாவேக்கால பணி புரிஞ்சவங்க இருந்தவங்க அப்படிதானே உள்ள வேட்பாளர் போடுவாங்க. புதுசா ராகவலன் சாரானா அப்படி போட்டுற மாட்டாங்கல்ல. நான் வந்து எல்லாமே வந்து தலைமைக்கு நான் வந்து, ஏன்னா இங்கே டிசைடிங் அத்தாரிட்டி வந்து அவங்க தான். ஏன்னா இன்னைக்கு விஜய் சார் ரொம்ப கிளியரா சொல்லியிருக்கா மண்ணின் மைந்தனுக்கு தான் சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிங்கும் போது இன்னைக்கு வந்து அதாவது நேத்து வந்து யாரு கஷ்டப்பட்டிருக்கா, புரிஞ்சுங்க, நேற்று யார் வந்து கட்சியில் இருந்திருக்கா, கட்சிக்காக உழைச்சிருக்கா, கட்சிக்காக வந்து இல்லை கட்சிக்காக வந்து பல சிக்கலை வந்து சந்திச்சவங்க அப்படின்றத டிட்டர்மினேஷன் பார்ப்பாங்க, கல்வி தகுதியை பார்ப்பாங்க, எப்படி வந்து அவங்க வந்து நிலைநிறுத்த முடியும். ஏன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி கிழக்கு தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா இஸ் ரெப்ரசன்டிங் விஜய் சார் மாதிரி தான். அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பெஸ்ட் பர்சனாக இருக்கணும் அப்படின்றது தான் நினைப்பார். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா படித்தவங்களாக இருக்கணும்னு நினைப்பார், அந்த தொகுதியை சேர்ந்தவங்களாக இருக்கணும்னு நினைப்பார், மக்களாக சேவை செய்யணும்னு இருக்கவங்கன்னு நினைப்பார், புரிஞ்சுங்களா? அங்கே ஒரு நல்ல ஒரு ரெப்ரசன்டேஷனாக அங்கே ஆல்ரெடி இருக்கிற பர்சனாக இருக்கணும்னு நினைப்பார். அதுவும் இல்லாமல் தாவேக்காக்கு வந்து பார்த்தீங்கன்னா விட்டு போகாமல் கடைசி வரைக்கும் குரல் கொடுத்தவங்களா இருக்கணும்னு நினைப்பாரு. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் எனக்கு டிசைட் பண்ணுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை. எப்படியா இருந்தாலும் வந்து விண்ணப்பம் கொடுப்பாங்க, விண்ணப்பம் கொடுக்கும் போது எல்லாருமே அப்ளை பண்ணுவாங்க. அப்ளை பண்ணும்போது அந்த அப்ளை பண்ணுற லிஸ்ட்டு ஒரு 20 பேரோ 30 பேரோ 50 பேரோ 100 பேரோ, அந்த 100 பேர்த்துலேருந்து வந்து விஜய் சார் செலக்ட் பண்ணுவார். சார் இப்போ இன்ஸ்டா பிரபலங்கள், சினிமா பிரபலங்கள் சில பேர் கட்சியில் இல்லாதவங்க வந்து விஜய் சாருக்கு ஆதரவாக பேசும்போது சில தேவையில்லாத வார்த்தைகள் விட்டுறாங்க. இப்போ மாஸ்டர் மகேந்திரன் அந்த மாதிரி இருக்கலாம். இது வந்து அவங்க உற வார்த்தை வந்து தாவேக்கா அரசுக்கும் ஒரு கெட்ட பேர் ஆகுது. இது வந்து மக்கள் மத்தியிலும் ஒரு விமர்சனமும் ஒரு கான்ட்ரவர்சி ஆகிட்டு இருக்கு. இப்போ இதுக்கு வந்து தாவேக்கா அரசு ஒரு அறிக்கை வந்து கட்சிக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை, கட்சி உறுப்பினர்கள் விமர்சனம் பண்ணால் மட்டும்தான் கட்சியோட அப்படின்னு அறிக்கை வெளியிட்டா நல்லா இருக்குமா, இல்லை இப்படியே போட்டும்பா அப்படின்னா? இல்லை அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்ல வந்த கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த நாள் வீடியோ போட்டிருந்தாங்க. சொல்ல வர கண்டென்ட்டு அதாவது நம்ம பேசுகிறோம். இப்போ நான் வந்து வழக்கறிஞராக புரியுறேங்க. நான் வந்து வந்து கிட்டத்தட்ட நேர ஓட்ட இயர் இன்னைக்கு பேசியிருக்கேன். இன்னைக்கு நான் பேசினதில் வந்து எந்த கான்ட்ரவர்சி வந்திருக்கா அப்படின்றது வந்து, ஏன்னா நம்ம வார்த்தைகளை அடர்ந்து பேசுவோம், வழக்கறிஞராக நம்ம வந்து இருக்கிறதுனால வந்து இதே தொழிலில் நம்ம இருக்கிறதுனால வந்து நம்ம வார்த்தை கவனம் வந்து நமக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அவங்க வந்து ஒரு என்தூசியாசம்ல இன்னைக்கு வராங்க, ஓகேங்களா? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேசுகிறாங்க, பேசும்போது சில வார்த்தை தவறுகள் வந்துடுது. இல்லை அதை வார்த்தை தவறுகள் வந்துடுது. அதுக்கு அவங்க தான் வந்து வருத்தம் தெரிவிக்கணும், புரிஞ்சுங்களா? அது கட்சி ஒன்றும் பண்ணக்கூடாது, அவங்க தான் வந்து வருத்தம் தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு இதுதான் என்னோட தனிப்பட்ட நிலைப்பாடு. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு 4ஆம் தேதி வரைக்கும் நான் உங்கள் சேனலில் சொல்கிறேன், மே 4 வரைக்கும், மே 3 வரைக்கும் இந்த கட்சிக்கு பேசினாங்க பார்த்தீங்களா, அவங்கன்னா டிஃப்ரெண்ட்டுங்க.
இந்த கட்சி ஜெயிச்சாலும் தோத்தாலும் இந்த கட்சியோட இருப்போம்னு நினைச்சு திமுக பாதி பேசினாலும் காணாம போயிட்டாங்க, பாதி கட்சி மாறிட்டாங்க. இந்த கட்சி வந்து அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா டு பி வெரி ஃப்ராங்க், நான் மிகைப்படுத்தி சொல்லலை, 3ஆம் தேதி நைட்டு வரைக்கும் நமக்கு மிரட்டல் கால் வருது. புரிஞ்சுக்கலாம். நீ 4ஆம் தேதி நைட்டு வீட்டில் தூங்க மாட்டாடா அப்படின்ற அளவுக்கு கால் வருது. புரிஞ்சுக்கலாம். ஆனால் 4ஆம் தேதி நைட்டு நான் எல்லாத்துக்கும் ஃபோன் அடித்தேன், ஒரு பேரும் ஃபோன் அடிக்கல. 5ஆம் தேதினா கட்சி நீங்க ஆனா தூங்கவே இல்லை, அவங்க சொன்ன மாதிரி நீங்க தூங்கல, அவங்க தூங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம். இன்னைக்கு ஜெயிச்ச உடனே நிறைய பேர் வராங்க, அதே வந்து தாவேக்கு என்டர்டெயின் பண்ணாது. கண்டிப்பா வரவங்கள வரவேற்பாங்க, வந்து நின்னுப்பா அப்படிம்பாங்க. புரிஞ்சுங்களா. ஆனால் உழைத்தவர்களுக்கு கண்டிப்பாக தாவேக்காக உழைச்சவங்களுக்கு கண்டிப்பா வந்து விஜய் சார் வந்து கண்டிப்பா ரெகக்னேஷன் கொடுப்பாரு அப்படின்றது பெரிய நம்பிக்கை. கடைசி ஒரு கேள்வி சார், அசம்பிளி லைவ் வந்து பண்ணுறாங்க, நேரலை பண்ணுறாங்க, ஆனால் திடீர்னு இப்போ வந்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணாமல் போயிட்டாங்கன்னு ஒரு விமர்சனம் வருது. திமுக இது இப்போ எப்படி சார், அசம்பிளிக்கு முன்னாடி போர்டை பிடிச்சிட்டு கதவை சத்தம் கேட்குதா, வாய் தரங்க செய்யும், இந்த மாதிரிலாம் பார்க்க எப்படி இருக்கு? இது என்னன்னா இவங்களுக்கு வந்து ரொம்ப சொல்லுவாங்க, கீழே கமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒப்படைக்க ஆரம்பிச்சிட்டாங்கடா அப்படின்னு கமெண்ட்ஸ் நிறைய வருது. இல்லை அவங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த டயலாக் கூட பார்த்தேன், நான் ஒரு மீம்ஸில் பார்த்தேன். புரிஞ்சுங்களா. இவர் செஸ் விளாட்றது வந்து தெரியுது, இவர் கோட்டு போட்டா வந்து மீம்ஸு நியூஸு, இவர் வாட்ச் கட்டினா நியூஸு, இவர் வந்து டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தால் இது அதே கையால் அவரே சாப்பிட்டாருன்னா நியூஸு. ஓகேங்களா. இதுக்கு நாள் வந்து இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா பேசினார். ஓகேங்களா. அடுத்த நாள் ஏன் பேசணும்னு கேட்காதீங்க, அவர் லுங்கி கட்டிட்டு வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துட்டு புரிஞ்சுங்களா. அவர் லுங்கி கட்டிட்டு வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தாரு. மவனே நான் பேசுன அதே டைலாக் நீ பேசு அப்படின்னு. எப்பா டைலாக் ஆச்சா மாத்தி பேசுங்கப்பா. அப்பாவும் புள்ளையும், அப்பா வந்து அந்த கல்யாணத்துல அதே டைலாக் பேசுறாரு, புள்ள வந்து வாசல்ல நின்று அதே டைலாக் பேசுது. ஓகேங்களா. என்னன்னே புரியல. அவர் ஸ்டேஜில் உட்காந்து பேசுறாரு, நீ வாசல் தெருவில் நின்று பேசிட்டு இருக்க. ஓகேங்களா. ஏதாச்சும் டயலாக் ஏதாச்சும் பேப்பர் மாத்தி எழுதி கொடுங்கப்பா, பாவம்பா அவங்களுக்கு. இல்லைன்னா 2 பேத்துக்கும் ஒரே நேரத்தில் வச்சு ஒரே டியூஷன்ல எழுதி கொடுத்துருப்பாங்க போல, மனப்பாடம் பண்ணிட்டாரு. இல்ல ஒரே மனப்பாடம் பண்ணிட்டு ஒன்னா வந்திருப்பாங்க போல இருக்கு. அவரு கல்யாணத்துல பேசுறேன், நான் இந்த ஃபங்க்ஷன்ல பேசிட்டேன் அப்படின்னு நினைப்பாரு போல இருக்கு. ஸோ தயவு செய்து வந்து டைலாக் ஏதாச்சும் கொஞ்சம் மாத்தி பேசுங்க. புரிஞ்சுங்களா. அவர் வந்து எஃப்எல்ஓபின்னு அவரை நான் எப்பவுமே கூப்பிடுவேன், ஃப்ளாப்னு. ஓகே, ஃபெயிலியர் லீடர் ஆஃப் அப்போசிஷன். புரிஞ்சுங்களா. அவர் போர்டை வச்சுக்கிட்டு வேற நிக்கிறாரு. அவனே வாய துறங்க சிஎம்மா. ராஜ்மோகன் இவர் சொல்லி நிர்மல்குமார் சொல்லியிருந்தார்ல, இன்னைக்கு எவருமே பேசக்கூடாது, ஆளுநர் மட்டும் பேசுவாரு, அது கூட தெரியாம வாய துறங்க சிஎம் அப்படின்னு. ஐயோ, எங்களுக்கு வந்து அவருக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரியாது, 65% உங்களுக்கு அகேன்ஸ்டா போட்டிருக்காங்க அப்படிம்பாரு. புரிஞ்சுங்களா. ஸோ அவருக்கு வந்து ஒரு எல்கேஜி பையனை வச்சுதான் அவனுக்கு சொல்லி கொடுக்கணும். ஓகேங்களா. எழுதி கொடுக்குறவங்களாச்சும் கொஞ்சம் ஒழுங்கா எழுதி கொடுங்க அப்படிங்கறத என்னோட கோரிக்கையா வைக்கிறேன். கடைசி இப்போ அசம்பிளியில் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், விஜய் சார் அவர்கள் வந்து கொஞ்சம் பாவமாகவே கொஞ்சம் அமைதியாகவே உட்காந்துருக்காரு. அதை பிரச்சாரத்தில் பேசுகிற ஒரு அந்த ஒரு கெத்து வந்து அது இல்லாமல் இருக்கே அப்படின்னு ஒரு விமர்சனம் வருது. கொஞ்சம் எங்கே இருக்க வேண்டியவர் இவர் இப்போ பாவம் இப்படி உட்காந்துருக்காரு. சரி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வி ஹாவ் லாட் ஆஃப் திங்ஸ் டு டூ. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நீங்கள் வந்து மே 3க்கு முன்னாடி என்னோட இன்டர்வியூஸ் எடுத்து போட்டு பாருங்க, எப்படி இருப்பேன். ஓகேங்களா. இந்த மாதிரி சிரிச்சுட்டு இருந்து பார்த்துருக்கீங்களா? இல்லைல்ல. அது வந்து திமுக இப்போ அதெல்லாம் சொல்லி நம்மளே சிரிக்கிறோம் பாருங்க. ஏன்னா இவங்கன்னா உண்மையான சாத்தானுங்க. புரிஞ்சுங்களா. ஸோ நீங்களே சொல்றீங்க நான் பேசுறதுன்னா, ஓகே, எனக்கே மறந்து போச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வி ஆர் திங்கிங். இப்போ நான் எப்படி யோசிக்கிறேன், தனி மனிதராக வந்து சோலார் போடுங்க, விண்டு போடுங்க, நாங்கள் இந்த மாதிரி ப்ரொபோசல் கொடுத்துருக்கோம், குப்பையை வந்து எலக்ட்ரிசிட்டியா மாற்றணும், இதெல்லாம் சொல்லி நம்ம கேட்கறதுக்கு கவர்மெண்ட் இருக்கு. கேட்க மாட்டாங்க. இப்போ மக்களும் கேட்பாங்க. இந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மக்கள்கிட்ட தான் சொன்னேன், சோலார் போடுங்க, விண்டு போடுங்க, உங்களுக்கு மானியம் இருக்குது, இது இருக்குது அப்படின்னு நம்ம சொல்றது எதுக்காக நம்ம சொல்றோம் அப்படிங்கிறது. நான் இப்போ நீங்கள் வரதுக்கு முன்னாடி ப்ரௌஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா விண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 60 கிலோவால்ட் வரைக்கும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஒரு நாளைக்கு. புரிஞ்சுங்களா. ஸோ தட் இட் இஸ் எக்ஸீடிங் திஸ் திங். இப்போ நான் வந்து என் வீடு வந்து பார்த்தீங்கன்னா மலைக்கோட்டையில் வீடு, திருச்சியில். புரிஞ்சுங்களா. அதனால நாங்கள் மலை மேலே நிற்கிறோம். ஓகே, எங்களுக்கு காற்று கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் மொட்டை மாடியில்.
புரிஞ்சுங்களா? அதனால நாங்கள் விண்மில் போடலாமா வேணாமான்னு சொல்லி நான் விசாரிச்சுட்டு இருக்கேன். பக்கத்துல காவேரியா இருக்கனால. ஆமா, அதனால வந்து பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம மொட்டை மாடியில நம்ம விண்மில், நம்ம ஒன்றும் பெரிய ஜெயிண்ட் விண்மில் கிடையாது. நம்ம வீட்டுக்கு கரண்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கவர்மெண்ட் நம்ம தொந்தரவு பண்ணாம எவ்வளவுக்கு எவ்வளவு இருக்க முடியுமோ. இதெல்லாம் வந்து கிரீன் நோக்கி நம்ம போகணும், கிரீன் எனர்ஜி நோக்கி போகணுன்றதுக்காக தான் இதை நான் யோசிக்கிறேன். புரிஞ்சுங்களா? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் திருச்சி கிழக்கு தொகுதிக்கு யார் வந்து பிரச்சாரம் பண்ணாலும் சரி, எங்கள் வீட்டு மாடியில் மொட்டை மாடியில் நின்று நீங்கள் பிரச்சாரம் பண்ணீங்கன்னா, எல்லாம் மொட்டை மாடியில் இருந்துச்சு நின்னீங்கன்னா கிட்டத்தட்ட நியர் அபவுட் 5 கிலோமீட்டர்ஸ்க்கு தெரியும். ஏன்னா எங்கள் வீடு மலை மேலே இருக்கிறதுனால எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் நின்னீங்கன்னா மற்றவங்க அவங்க மொட்டை மாடி தெருவில் நின்னாங்கவே போதும் 5 கிலோமீட்டருக்கு கிட்டத்தட்ட மினிமமாக சொல்கிறேன், ஒரு 1 கிலோமீட்டருக்கு வந்து நல்ல விசிபிளாகவே இருக்கும். புரிஞ்சுங்களா? ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம ஒரு விண்மில் போடலாமே அப்படின்னு நான் கன்சல்ட் பண்ணிட்டு இருக்கேன். புரிஞ்சுங்களா? நம்ம கொஞ்சம் சொல்யூஷன்ஸ் நம்ம பண்ணிக்கணும். ஓகேங்களா? இந்த கவர்மெண்ட் நம்ம ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லா கான்ட்ராக்டையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ புதுசாக டெண்டர் ரைஸ் பண்ணி அவங்க திரும்ப நமக்கு கரண்ட் சப்ளை பண்ண ஆரம்பிச்சு இந்த மாதிரி சில வேலைகள் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே சப்போர்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு வீட்லையும் யோசிச்சு பாருங்க, ஒரு 3 பேனல் போட்டு அவங்க வந்து கரண்ட்டே எடுத்துக்கல அப்படின்னா, புரிஞ்சுங்களா? அப்படிங்கும்போது நம்மளோட கவர்மெண்ட்டுக்கும் கொஞ்சம் சுமை குறைஞ்சிரும். 2.5 லட்சம் கோடி கடனை நம்ம தானே சேர்ந்து அடைக்கணும். எப்படியா இருந்தாலும் என்ன கவர்மெண்ட் மட்டுமா அடைக்க போகுது? புரிஞ்சுங்களா? கடன் சுமை நம்ம முன்னாடி வரதுக்கு முன்னாடி நம்ம அதை எப்படி குறைக்கணுங்கிறத நம்ம பார்க்கலாம். அதனால மக்களே தயவு செய்து சோலார் பேனல் யூஸ் பண்ணுங்க, விண்டு இது யூஸ் பண்ணுங்க. புரிஞ்சுங்களா? முடிஞ்சா வந்து உங்கள்ட்ட வீட்டு பின்னாடி நிறைய இடம் இருந்துச்சுன்னா உங்க குப்பைகளை போட்டு அதை கேஸ் ஆக்குங்க. புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணி நீங்கள் வந்து லாங் டர்மாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நல்லா இருக்கிறதுக்கு என்னென்ன இதுன்னா ஆல்டர்னேட் ரினியூவபிள் எனர்ஜியை வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா இப்போ 2-3 கம்பெனிக்கு நான் போய் மீட்டிங் அட்டென்ட் பண்ணதுனால அந்த பையனை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். புரிஞ்சுங்களா? அதனால இந்த மக்களுக்கு நான் சொல்றேன், இல்ல எல்லாம் சப்சிடி இருக்கு, எல்லாத்துக்குமே சப்சிடி இருக்கு. நீங்க ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜியை நீங்க வீட்டுல யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சப்சிடி இருக்கு. நான் சொன்ன எல்லா ப்ராடக்ட்டுக்குமே உங்களுக்கு சப்சிடி இருக்கு. புரிஞ்சுங்களா? நீங்க இது எல்லாமே நீங்க உங்க இபி ஆஃபீஸ்லயே வந்து அவங்க ப்ரொமோட் பண்ண சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் கவர்மெண்ட் அதை ப்ரொமோட் பண்ணல, நம்ம கவர்மெண்ட்ல வந்து அதை ப்ரொமோட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன் கவர்மெண்ட்டை. மிக்க நன்றி சார், உங்களோட பொண்ணான நேரத்தை ஒதுக்கி. தேங்க்யூ ஸோ மச்.